பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நசீஹத் நம்பர் 65. கலிவறைக்குள் அல்லாஹ்வின் வேதத்தை உச்சரிக்கலாமா? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழித்து கொண்டிருந்த போது அவர்களை கடந்து சென்ற மனிதர் ஒருவர் சலாம் சொன்னார். அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சலாம் சொல்லவில்லை. இது நமக்கு தெரிந்த விஷயம்தான். இதை நம்ம முற்றிலும் தவிர்த்துக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், அரபு என்கின்ற அந்த வார்த்தைக்கு வெறும் அரபு நம்ம அதாவது நம்மளுடைய மறுமை மொழி, சொர்க்கத்தின் மொழி, குர்ஆனின் மொழி, வஹியின் மொழி, இதெல்லாம் அரபு என்கின்ற மொழியை சம்பந்தப்பட்டது. முதல்ல இதை கவனிங்களேன். அரபு என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா தெளிவாக பேசுதல். அதனால தான் அந்த அரபுகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அரபு பேசுகிறவங்களெல்லாம் அரபுன்ட்டு பேர் வச்சுட்டு நம்மளை பார்த்தா அஜமின்னு சொல்லிடுவாங்க. அஜமினா ஒன்றுமே தெரியாத முட்டாள் அப்படிங்கிற மாதிரி. முசல்மான், தமிழ் முசல்மானா அப்படின்னா அது அஜமி, அவ்வளோதான், ஒன்றும் தெரியாது. அதே இது கிறிஸ்தவர்கள் கூட அவங்க பைபிளை அரபில் படிக்கிறாங்கம்மா. அவங்களுடைய தாய்மொழி அரபாக இருக்குது. உங்களுக்கு புரியுது? அவங்களுடைய தாய்மொழி அரபு, அரபில் பைபிள் இருக்குது. அதை கொண்டே என்ன செய்கிறாங்க? படிக்கிறாங்க. அவங்களாம் அரபுகளாம், நல்ல மிக தெளிவாக உச்சரிக்கக்கூடிய அரபுகள். இந்த அரபுகளுக்குன்னு ஒரு கெத்து இருக்கும். என்னன்னா, இந்த அச்சரம், எந்த அச்சரம்னா இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரபில் 28 எழுத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 28, அந்த லாம் அலிஃப் ஹம்சா இதெல்லாம் கழிச்சோம்னா 28 எழுத்துக்கள். அந்த 28 எழுத்துக்களில் தாது என்கின்ற ஒற்றை எழுத்து உலகத்தில் யாருக்கும் இப்போ வரைக்கும் சரியான வரும். ஆனால் சில நேரம் அது அப்படி இருக்கு. அதை சொல்லுவாங்க, நாங்கள் தாது சமுதாயத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்கள் தாது கூட்டத்தர் அப்படின்னு சொல்லுவாங்களா. என்னன்னா, அந்த தாதுங்கிற அந்த அச்சரம் எந்த லாங்குவேஜில் இல்லை, எந்த லாங்குவேஜில் இந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லை, இந்த மாதிரியான வேர்டு, இந்த மாதிரியான எழுத்து இல்லை, மொழிபெயர்க்க முடியாது. அப்போ நாங்கள் தாது கூட்டம் அப்படின்ட்டு அவ்வளோ கர்வமாக அவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிடுவாங்களா அந்த அரபு மக்கள். அதே போலத்தான் அரபு என்கின்ற அந்த மிக பிரம்மாண்டமான மொழி. நம்ம பார்த்தீங்கன்னா ஐநா சபையுடைய அலுவலகத்தின் 6 மொழிகளில் இதுவும் ஒரு மொழி. ஐநா சபை இருக்கு இல்லையா, சுப்ஹானல்லாஹ், அந்த அலுவலகத்துடைய 6 மொழிகளில் இந்த அரபு மொழி மிக பிரத்யேகமான மொழி. டிசம்பர் 18 அரபு மொழி தினம்னே கொண்டாடுறாங்க. இப்போ அரபு மொழி தினம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 18 உலகளாவிய மொழி அரபு மொழி தினம் அப்படின்னு கொண்டாடப்படுறதை நம்ம பார்க்குறோம். சரி, ஏன் அல்லாஹ் தஆலா இந்த அரபு மொழியை தேர்ந்தெடுத்தான்? இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஏன் இதை நம்ம பார்க்குறோம்? இப்படியான சிறப்பு பெற்ற மொழியை நம்ம என்ன செய்யக்கூடாது? கழிவறைகள்லையோ மக்ருஹான அசுத்தமான இடங்கள்லையோ உச்சரிக்கக்கூடாது, ஓதக்கூடாது, அதை நினைக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறோம். அரபின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது, முதல்ல இது இறைவனின் பேச்சின் மொழி. இறைவன் வேற எந்த லாங்குவேஜும் பேசுறது கிடையாது. ஆனால் எல்லா மொழிகளும் அறிந்தவன், அவன்தான் மொழியை உருவாக்கியவன், அது நமக்கு தெரியும். இருந்தாலும் இறைவனின் பேச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அரபு மொழியில் தான் நமக்கு இறக்கப்பட்டிருக்கிறது. அதனால அது சிறப்பான ஒன்றாக இருக்குது. அதே போலத்தான் வஹியாக இறக்கப்பட்ட அந்த வஹியாக இருப்பதும் அரபு மொழியாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தடைஞ்சிச்சு. ஜிப்ராயில் என்கின்ற நம்பிக்கைக்குரிய அந்த மலக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் எந்த ஒரு மாற்றுதலும் கூற்றலும் குறைப்பும் இல்லாமல் கொண்டு வந்து சேர்த்த மொழி அரபு மொழி தான். 2வது சிறப்பு இது, அல்லாஹுவின் பேச்சு, வஹியினுடைய மொழி. 3வது, நபி அவர்கள் கிட்டத்தட்ட அவர்களுடைய 63 வருட காலமும் மொழிந்த மொழி இந்த அரபு மொழி தான். நம்ம அடிக்கடி நம்ம சொல்றதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை சிறப்புகள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தாலும், எந்த சிறப்புகள், அதாவது நிலவை பிளந்தது, இந்த பால் பரக்கத்தானது, அவங்களுடைய கரத்திலிருந்து இது பண்ணது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய அத்தனை 63 வருட காலமும் எத்தனை அற்புதங்களை ரசூல் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து நேரடியாக அந்த அற்புதத்தை நம்ம பார்த்தது கிடையாது. எனக்காக நம்ம பார்த்துருக்கோமா? கிடையாது. ஆனால் இந்த அரபை மட்டும் நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு துஆக்கள், குர்ஆன் வசனங்களை ஓதும் போது, நபி அவர்களுடைய பொன் மொழிகளை வாசிக்கும் பொழுது ஒன்று உணரணும், அல்லாஹுடைய தூதர் இப்படித்தான் உச்சரித்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இன்னமேல அமாலு பின்னியாத்தின் 1000 முறை சொல்கிறோம். என்ன, அதே போல் துஆ முகுல் இபாதான்னு சொல்கிறோம். இப்போ எத்தனை நபிமொழிகளை படிக்கிறோம்? அந்த நபிமொழிகள் எல்லாம் ஏதோ கூட்டல் குறைத்தலோடு, சஹாபாக்களுடைய உட்பொருளோடுலாம் வரல. ரசூல்லா எப்படி உச்சரிச்சாங்களோ அந்த உச்சரிப்போடு இன்று வரைக்கும் அல்ல, கியாமத் நாள் வரைக்கும் பாதுகாக்கப்படுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழி அரபு மொழி. சுப்ஹானல்லாஹ். இது 3வது சிறப்பு. 4வது சிறப்பு, உலகத்தின் முஸ்லீம்களின் மொழி. இது சுப்ஹானல்லாஹ்,
முஸ்லீம்கள் அரபு அரபு அதாவது சில பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாமையே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஜுசுவை பார்த்தாலோ அந்த குர்ஆனை பார்த்தாலோ ஏன் அவ்வளவு ஏன் அரபு எழுத்தி இங்க வாங்கக்கா இங்க வாங்க முன்ன அரபு எழுத்து எழுதப்பட்ட ஏதாவது ஒரு காகிதம் கீழே விழுந்தா எடுத்து அதை முத்தம் கொடுத்துக்குறாங்க, அதை அப்படியே அழகா வச்சுக்குவாங்க, பாக்குறோம் இல்லையா? அப்ப இப்படி சுப்ஹானல்லாஹ் முஸ்லீம்களுடைய அவங்களுடைய அந்த ஒரு அதுல அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான் தெரியுமா? இது அடுத்த சிறப்பா கூட வச்சுக்கிறலாம். என்னன்னா இபாதத்தின் மொழியா அரபாக்கிட்டான். நம்மளுடைய தாய்மொழி தமிழா இருந்தாலும் இபாதத்தின் மொழி அரபு. முஸ்லீம்களுடைய இனத்தின் மொழி 5வது, 6வது இபாதத்தின் மொழி. சரி, 5வது 4வது தான் முஸ்லீம்களுடைய மொழி, 5வது முஸ்லீம்களுடைய இபாதத்தின் மொழி. நமக்கு அல்லாஹு தஆலா எவ்வளவுதான் தமிழ் மொழியை தாய்மொழியை ஆக்கி வச்சிருந்தாலும் இதுக்கு கூட வரலாறு சொல்லுவாங்க. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த உடனே நமது தந்தை பேசிய மொழி தாய்மொழி, நமது அன்னை பேசிய மொழி அரபு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பேசியது சொர்க்கத்து பாஷை வேற, துன்யாவுக்கு வந்த உடனே அவங்க பேசிய முதல் மொழி தமிழ் மொழின்னு சொல்றாங்க. அவங்க நம்ம தாய் இருக்காங்களா ஹவ்வாம்மா, அவங்க பேசிய மொழி தான் அரபு மொழி. அப்ப தந்தை பேசிய தாய்மொழியும் அன்னை பேசிய அரபு மொழியும் இணைந்த ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் இருக்கும். எவ்வளவு பெரிய விஷயம்! செந்தமிழ் சுப்ஹானல்லாஹ் உலகளாவிய பெயர் பெற்ற ஒரு மொழியாகவும் செந்தமிழ் இருக்குது. அப்ப அவ்வளவு சிறப்பானது. அதுலயும் விவாதத்தின் மொழியா அல்லாஹ் ஆக்கியிருக்கு. எவ்வளவுதான் நீ தாய்மொழியில இருந்தாலும் நீ தக்பீர் கட்டி நின்னுட்ட அப்படின்னு சொன்னா நீ குர்ஆன் வாசிக்க தெரியாம இருக்கலாம், அரபுடைய எந்த ஒரு அச்சரமும் புரியாம இருக்கலாம், ஆனா நீ ஓதக்கூடிய அல்ஹம்து சூரா அரபுல தான் இருக்கணும். அல்லாஹ் வச்சிருக்கான் இல்லையா? குத்துபாக்கள் நிகழ்த்தக்கூடிய ஜும்மாவுடைய குத்துபாக்களை தமிழ்ல அவங்களுடைய தமிழ்லையும் சரி அவங்களுடைய தாய்மொழியில மாற்றுவதற்கு சில எதிரிகள் முயற்சி செஞ்சாங்க, ஆனா மாற்ற முடியலையே. எவ்வளவு தாய்மொழியை நீ பெற்றிருந்தாலும் அரபுல தான் குத்துபா நிகழ்த்தணும், அரபுல தான் உன்னுடைய தொழுகை இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். இப்ப சில விஷயம் பாங்கு அதை எவ்வளவோ தமிழ்ல முயற்சி செஞ்சாங்க, அரபுல தான். அப்போ இந்த அரபு என்பது இபாதத்தின் மொழி. அதே போல எத்தனாவது சிறப்பு இது? 5 முடிஞ்சிருச்சா? 6வது சிறப்பு இதுதான் சொர்க்கத்தின் மொழி, இதுதான் மறுமையின் மொழி. பொதுவாக எடுத்துக்கலாம், மறுமையின் மொழி சொர்க்கத்தின் மொழி. மறுமையில இப்போ நம்ம பேசுற தமிழ் மொழி, இலங்கை, மலையாளம் எதா இருந்தாலும் மறுமையில என்ன பேச போறோம்? எல்லாருமே அரபுல. நான் வந்துரும் அல்லாஹ் கொடுத்துருவான், புரியுதுங்களா? அல்லாஹ் அப்படி கொடுத்துருவான், ஃபுல்லாமே டோட்டலா மாறிடும். என்னம்மா நம்ம வயசே மாறும்போது 80 வயசுல மரணமான அந்த மூதாட்டிய 33 வயசு இளமையா ஆக்குறானா இல்லையா அல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ். கபர்லை பேசிடுவோம். மண் ரப்புக்கன்னு சொல்லும் பொழுதே கபர்லை நமக்கு ஆரம்பிக்கப்படுது இல்லையா? அவங்க கேட்கிற மொழியை அப்படிதான் கேட்கறாங்க அரபுல. என்ன இல்ல ஆனா மறுமை மொழி அரபுமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கபர்ல நம்ம பேசுறோமோ சொல்றோமோ தெரியல, அல்லாஹ்விடத்துல மறுமை மொழி அரபு மொழி. அதே போல இறைவன் நம்மளிடத்தில் 7வது சிறப்பு இதுதான், இறைவன் நம்மிடத்தில் உரையாடக்கூடிய மொழி அரபு. அரபு குர்ஆன்லயும் அரபு, மறுமையில நம்ம கிட்ட விசாரணை செய்யறானே, நம்ம கிட்ட அன்பா பாசமா பேசக்கூடிய மொழியும் அரபு தான். சுப்ஹானல்லாஹ். அப்போ துன்யாவில் தொடங்கிய ஆகிராவில் முடியக்கூடிய அற்புதமான இந்த அரபு மொழியை கழிவறையில் உச்சரிக்கலாமா? உச்சரிக்க கூடாது. அதே போலத்தான் இது 8வது சிறப்பா கூட எழுதிக்கிறலாம். உலகத்துல வலது பக்கம் என்பது நற்காரியத்தின் ஒரு அடையாளம். நம்ம பிள்ளைங்கிட்ட யாராவது ஒரு கொடுங்கன்னா வலது கையில வாங்குங்க, வலது கையில கொடுங்க அப்படிம்போம், வலது கையில செருப்பு போட சொல்லுவோம், எல்லாமே வலது பக்கம், எல்லாமே வலது பக்கம். அதே போலத்தான் அரபை வாசிப்பதும் எழுதுவதும் வலது பக்கத்திலிருந்து அல்லாஹு தஆலா ஆக்கி கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி அரபுடைய சிறப்புகள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படியான அந்த அரபு மொழியை நம்ம என்ன செய்யக்கூடாது? கழிவறையில் உச்சரிக்க கூடாது. உச்சரிக்க கூடாதுன்னா அது சலாமா இருந்தாலும் சரி. சில பேர் நம்ம என்ன செய்யறது, இங்க இத்திகாப் வந்துட்டு அங்க போவோம் அப்படிம்பாங்க, அது பழக்கத்துல வருது. கழிவறையும் ஒன்று தெரிஞ்சுக்கிறணும், நம்ம குளிப்பின் அறையில கழிவு இது பண்ணக்கூடாது, ரெஸ்ட் ரூம் போகக்கூடாது. குளிப்பறைன்ட்டு ஒன்று நம்ம வச்சிருக்கோம்ல ஒரு அந்த இடத்துல, அந்த காலத்தில் அது தேங்கி இருந்ததுனால இது பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, போயிடுச்சு. அதே போல் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வெறும் குளிப்பறை மட்டும் வச்சுருப்பாங்க, டாய்லெட்டுன்னு வச்சுருப்பாங்க. டாய்லெட்டில் தான் 1 2லாம், குளிப்பறையில் குளிக்க மட்டும்தான் செய்யணும். ஆமாம், அங்கே ஏன்னா அது ஒது செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால. இப்போ அட்டாச்சிங்காக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சொல்லிக்கிறலாம்.
முடிந்த அளவு என்ன செய்யணும் வந்து ஒது செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் தூய்மையாக வைத்துக்கொள்வது சிறந்தது. சரியா? ஓதலாம், ஓதுங்க. அதாவது அந்த காலத்தில் எல்லாமே ஒன்று போல இருந்ததுனால, அதாவது ஒது செய்யக்கூடிய இடத்துல நம்ம வந்து சில நேரம் ரெஸ்ட் ரூம் போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து உச்சரிக்கலாமா, அந்த இடத்துல துவா ஓதலாமான்னு கேட்குறீங்க. அது வந்து நம்ம தேங்கி இருக்கக்கூடிய இது மாதிரியோ இல்லை வேற ஏதாவது அசுத்தங்களாக இருக்கிற மாதிரியோ இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறணும். நம்ம எப்பயும் சுத்தமாக இருக்கிறோம். ஏன்னா இப்போலாம் அதுக்கான நவீன காலங்கள் வந்துடுச்சு. அதன் அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், பொது செய்து துவா ஓதிக்கிறலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதில் வந்து இந்த மாதிரி இதிலே ஒட்டி வைக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறணும். நம்ம உதவுக்கான என்ன மெத்தட்ஸ் இருக்கோ அதை நம்ம இது பண்ணிக்கிறலாம். சரியா? சொல்லலாம். அதே போல் முடிந்தளவு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறதா இருந்தாலும் கூட என்ன செஞ்சுக்கிறலாம், சொல்லிக்கிறலாம். ஆமாம், ஓகேவா? சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் முடிந்தளவு தவிர்த்து கொள்வது நல்லது. சரிங்கம்மா. இப்போ இந்த நசீஹத்துடைய படிப்பினை புரிஞ்சிச்சா? சரி, ஓகே, ஹைர்.